வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 31வது பாடல். நம் வாழ்க்கையில் நாம் படும் பல்வேறு துன்பங்களுக்கு காரணம் களவியின்ப மோகத்தில் நாம் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பதுதான். அதிலிருந்து நாம் வெளிவர நமக்கு இருக்கும் ஒரே தீர்வு நம் பகவானின் திருவடியில் நாம் சரணடைவது, இறைவன்பால் நம் மனதை திசை திருப்புவது. இதைத்தான் பல்வேறு திருப்புகழ் பாடல்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அந்த வரிசையில் இந்த பாடலும் களவியின்ப மோகத்தில் நாம் மூழ்கியிருக்காமல் நம் பகவானின் கருணையை நாம் பெற வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. இயலிசையில் உசித வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. இந்த விளைமாதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வர்ணிக்கிறார். இலக்கிய தமிழிலும் இசையிலும் சிறப்பான இந்த பெண்களிடம் நான் மாட்டிக்கொண்டு அதனால் தளர்வடைந்து இரவு பகலும் என்னுடைய மனது அவர்களையே நினைத்து நான் அலையாமல் இருந்து, பகவானே, உங்களுடைய உயர்ந்த கருணையால் வரும் பேரின்பக் கடலில் மூழ்கி உன்னை நான் எனது உள்ளத்திலே அறியக்கூடிய அன்பை தந்தருள்வாயாக முருகப்பெருமானே என்கிறார் நம் அருணகிரியார். இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் நாம் விடுபெற வேண்டுமென்றால் பகவானின் திருவடிகளை, பகவானின் பாதங்களை மிக கெட்டிமாக நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்பது தான். அதைத்தான் மறுபடி நாம் கடந்து வந்த பல்வேறு திருப்புகழ் பாடல்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. அடுத்த வரியில் நம் பகவானின் சிறப்புகளை நமக்கு எடுத்துரைக்கிறார் நம் அருணகிரியார். மயில் தகர்கள் இடையர் அந்த திணைக்காவல் வனசக் குரமகளை வந்தித்து அணைவோனே. மயிலும் ஆடுகளும் உள்ள அந்த மலையிடையில் வாழும் வேடர்களின் அழகிய திணைப்புணத்தில் காவல் செய்த லக்ஷ்மி போன்று அழகிய குரத்தியாம் வள்ளியை வணங்கி பின் அணைத்து கொண்டவனே எங்கள் முருகப்பெருமானே. கையிலை மலையணையச் செந்தெள் பதிவாழ்வே. திருக்கையிலை போன்ற புனிதமான செந்தில் திருத்தலத்தில் வாழ்பவனே. கரிமுகவனிலைய கந்தப் பெருமாளே. யானைமுகனாம் நம் விநாயகனுக்கு தம்பியான கந்தப் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார். நன்றி.